பிரெட் உப்புமா நல்லா சாஃப்டா சூப்பரா வரணும்னா 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து பண்ணி பாருங்க. 1.5 லோஃப் ஆஃப் பிரெட்டுக்கு சின்னதா இருக்க மாதிரி 3 பெரிய வெங்காயம், 6 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரெட் பீசஸையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இது 3ல இருந்து 4 பேர் சாப்பிடலாங்க. ஒரு கடாயில ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்திட்டு கடுகு, கடலை பருப்பு, உளுந்து பருப்பு கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கலாம். கடலை பருப்பு, உளுந்து பருப்பு சேர்த்ததுமே நம்ம வரமிளகாயும் சேர்த்து லைட்டா ஃப்ரை பண்ணிக்கிறேன். அப்பதான் காரம் இறங்கும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயத்துக்கு அளவா 1 ஸ்பூன் அளவுக்கு, குட்டி ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா பிரெட் பீசஸ் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்க வெங்காயத்து கூட வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாங்க தேவைப்பட்டா. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஃபர்ஸ்ட் சிம்ல வச்சுக்கோங்க அடுப்பு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் அப்படியே மேல தெளிச்சு விடுங்க. ஒரே இடத்துல ஊத்திடக்கூடாது. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தெளிச்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் அப்படியே மேல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்கன்னா பிரெட் பீசஸ் ட்ரையா இருந்தா கூட ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். அவ்வளவுதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொத்தமல்லி தலை தூவிட்டு இறக்கிற வேண்டியதுதான். தயிர் ரொம்ப புளிக்காம இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. தயிர் சூடு பண்ணக்கூடாது, சூடு பண்ணா ஹெல்த்தி இல்ல அப்படின்னு சொல்லாதீங்க. தயிர் நம்ம டைரக்டா சூடு பண்றது இல்ல, பிரெட் பீசஸ்ல சேர்த்துட்டு ஒரு 1 அல்லது 2 நிமிஷம் தான் வதக்கி விட போறோம். வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டு மசாலா பொடி எல்லாம் சேர்த்தும் பண்ணலாம். பட் இது ஒரு சிம்பிளான ரெசிபிங்க.